தனே தனே சீன் நம்பர் 5. ஒரு இருட்டான ரூம். ஓப்பன் பண்ணா என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? உன்னை லவ் பண்ணது தப்பா? சொல்லுடி, செத்து சொல்லுடி. ஏன்டி இப்படி இருக்கா? ஹலோ, அம்மா 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 சாரி அம்மா, தெரியாம சொல்லிட்டேன்டா, கோச்சுக்காதடா. உன்கிட்ட சொல்லாம வேற யார்டா சொல்ல? சினிமா தாங்க எல்லாமே. முன்னாடி பாலச்சந்தர், நேற்று பாரதி ராஜா, நாளைக்கு நீ, இல்லைன்னா யாராவனில் இருக்கணும். டேய் மச்சான், என்னடா அது? இதாடா புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸ்கிரிப்டா? படிச்ச வரையும் ஒன்றுமே புரியலையேடா. என்ன உனக்கு புரியல? நான் படிச்ச வரையும் பார்க்குறப்ப ஒருத்தர் என்னடானா திடீர்னு முழிக்கிறான், இன்னொருத்தர் ஃபோனே இல்லாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், இன்னொருத்தர் யாருமே இல்லை யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கான், நாலாவது ஒருத்தர் திடீர்னு இருந்துச்சு ஆன்னு கத்துறான். என்னடா நடக்குது? படத்தை பாதியிலேருந்து பார்த்தா என்ன புரியும்? முதல்ல இருந்து பார்ப்போம் வா. டேய் மச்சான், படத்தை போடுறா. இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை. டேய் மச்சான், இதை போட மறந்துடாத. என்னடா? ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாகும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடானது. இந்த கதையில் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் இல்லைடா. ஆஸ் யூஷுவல் ஒரு 4 பேரை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறோம். அந்த 4 பேர் அந்த நாளில் என்ன நடக்குதுன்றதான் கதை. குட் மார்னிங்டா. என்ன பண்ற? டீ சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடலடா. நேற்று நைட் என்ன கட் பண்ணிட்டா? தூங்கிட்டியா சீக்கிரமே? காலையில் வாய்ஸ் கேட்க ரொம்ப அழகா இருக்குடா. ஏய் மச்சான், பெரிய பிரச்சனைடா, மாட்டினா காலிடா. கட் கட். என்ன அடிக்கிறா? அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். சிரிச்சிட்டு இருக்க? கோவப்படணும்டா. உள்ளே இருந்த அப்படி ஃபீலிங் வந்து டப்புன்னு எறிடா. நீ அந்த மேட்ரே பண்ணல. ஐ நீட் ஒன்லி பெர்ஃபெக்ஷன். புரியுதா? பெரிய கத்துறா. நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நான் சொல்றது எப்போதான் புரிஞ்சுக்க போற நீ? ஹலோ 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 பேசிட்டு இருக்கும்போது கட் பண்றேன். நான் உன் நல்லதுக்காண்டியானே சொல்றேன். இப்பெல்லாம் பண்ணாத. ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா இருப்பா. ட்ரெயின் மெல்ல மூவ் ஆகும். சதம் 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 சதம்.
ட்ரெயினுக்குள்ளே நம்ம ஹீரோ, ட்ரெயினுக்கு வெளியே நம்ம ஹீரோயின். ஜன்னல் வெளியே ஒரு செகண்ட் பார்க்குறாரு, அந்த இடத்துல ஃப்ளாஷ் அடிக்கிறார். உடனே ஹீரோ நம்ம ட்ரெயின்லேருந்து தவறாரு. எப்படி இருக்கு? செம்ம சீன் சார். ஆடியன்ஸை செம்ம ரெஸ்பான்ஸ் சார். ஒக்க சீன் சார். ஏய் முட்டி போகிறா நீக்கேன். அப்படியே ஹீரோயினை தொடர்ந்து போயிட்டே இருக்கும். தேட்டருக்கு போனேன்பா. நம்ம தலைவர் படம் சூப்பர் ஸ்டாரு. பக்கத்து சீட்டில் யாரும் இல்லை. ஒரு கோக் பாட்டில் எடுக்கணும் தோணுமா தோணாது. எடுத்தேன், குடித்தேன். சண்டால பையன் எவ்வளோன்னா அதில் குவார்ட்டர் கலந்து வச்சுட்டான்ப்பா. நான் பாதியிலே வச்சிட்டேன். தேட்டரில் தலைவர் படம் சவுண்டு சும்மா அதிர்ச்சு, காது ஒயின்னுது. சரி படம் முடிச்சுட்டு பஸ்ஸு ஏறினா பஸ்ஸுக்காரன் ஆறணும் பான்னு அடிக்கிறான். சரி சாப்பிட போகலான்னு பரோட்டா கடைக்கு போனான். அவன் என்னன்னா நோட்டுன்னு தட்டிக்கிட்டே இருந்தான். சரி வீட்டுக்கு போகலான்னு தெருவில் நடந்து போனான். அங்கே நாய் ஒரு குறைச்சிக்கிட்டே இருக்கு. டென்ஷன் ஆகுமா ஆகாது. டென்ஷன் ஆகி சரி கல்லை எடுத்து எரியலான்னு குனியில கீழே விழுந்துட்டேன். நீ நினைக்கலாம் நான் தான் அடிக்கலேன்னு. நான் தான் ஆசையில் தேட்டரை விட்டு வெளியே வரப்போ ஃபுல்லாக சரக்கு அடிச்சிட்டேன்னு. காதில் ஒயின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? சாக போறியா? சொல்லு, சாக போறியாடி? செத்து தொலைடி, அப்பதான் நிம்மதியா இருப்பேன். செத்து தொலை. ஹலோ போச்சா? இருந்த ஒன்றும் போச்சு. சரி நீங்க கூப்பிடுங்க. ஏதோ கேக்குதுடா. டேய் ஏதோ கேக்குதுடா. ஏய் இப்போ அந்த 4 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீ நினைக்கிற? எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கிடையாது. இங்கே தான் அந்த கதையில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அவங்க 4 பேர் மைண்ட் இன்னும் தூங்கலை. 4 பேர் மைண்ட் தூங்கலையா? அவங்க மைண்ட் இன்னும் ரீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ரீட் ஆகிட்டே இருக்கா? அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அது அவங்க மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கதையில் நீயே பாரு. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? உன்னை லவ் பண்ணது தப்பா? சொல்லுடி, செத்து தொலைடி. ஏன்டி இப்படி இருக்கா? ஹலோ அம்மா சாரி அம்மா, தெரியாம சொல்லிட்டேன்டா, கோச்சுக்காதரா. உன்கிட்ட சொல்லாம வேற யார்டா சொல்ல? சினிமா தாங்க எல்லாமே. முன்னாடி பாலச்சந்தர், நேற்று பாரதி ராஜா, நாளைக்கு நீ, இல்லைன்னா யாராவனாலும் இருக்கணும். என்ன நடக்குதுங்க? செட்டங்கடா. ஆட்டு இதே செட்டா? மயிறு மாதிரி இருக்குடா. அசலேட்டுறங்க. டேய் நீ யாரா? செட்டுல போன் பேசி போயிட்டு இருக்க? டேய் வணக்கம்டா. டேய் வாடா. என்னடா பண்ற? ஐ நீட் எமோஷன். இன்னும் எமோஷன்ரா, இன்னும் வேணும். டேய் இன்னும் வெளியே போல நீ செட்டை விட்டு. டேய் அசலேட்டுறா. இல்லைண்ணா பெர்ஃபார்மன்ஸா? யாரும் 6 மாசம் எவ்வளோ அழகா லவ் பண்ண முடியுமா? இது வெறும் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒரு பெரிய வியாதி. எஸ், நான் ஸ்லீப்பர் டிசீஸ். சரியான தூக்கம் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இந்த டிசீஸ் வரும். எஸ், இந்த டிசீஸ் பேர் சோமனாமோலிசம். இந்த நேரத்தில் தான் மனுஷனாக இருக்க நாம் மிருகத்தோட குணாதிசயங்கள் அடையும். முக்கியமாக சொல்லணுன்னா
பூனாய், நரி, ஆந்தை, வவ்வால். நான் ஏன் இந்த 4 மிருகத்தை மட்டும் குறிப்பாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மிருகத்தோட கம்பேர் பண்ணுற போது இந்த மிருகம் தன் குணாதிசயங்கள்லேருந்து வேறுபடுது. தான் இறைய தேர்றதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையை வசிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 4 மிருகங்களும் இரவு மட்டும் தான் பிரயாணிக்குது. இந்த மிருகங்களோட குணாதிசயங்களை தான் மனுஷனாக இருக்க இப்போ 4 பேர் படைஞ்சிருக்காங்க. டேய் மச்சான், இப்போ இதுக்கு என்னதான்டா ப்ரிகாஷன்? ப்ரிகாஷனா போய் நல்லா டாக்டராக பாடுறா. டேய் விளாடாதடா, மேலே சொல்றா. மேலே சொல்லா, படம் முடிஞ்சுடா. என்னடா சொல்ற? படம் முடிஞ்சா? படத்தோட கதை எப்படி இருக்கு? மொக்க படம்டா, செம்ம தூக்கம் வருது, நான் போய் நல்லா தூங்குறேன். சரி பார்ப்போம்ண்ணா. டேய் மச்சான், படத்தோட மெசேஜ் சொல்லவே இல்லை. அதான் நீயே சொன்னியே போய் நல்லா தூங்கணுன்னு. போய் நல்லா தூங்கு, காலையில் பார்ப்போம்.